Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பத்தாங்க சிக்காச்சிக்கு போகிறோம். அங்கே பாரு இப்படி நின்று பாரு, அப்போ தான் எனக்கு கரெக்டாக தெரியும். மேலே பாரு. நாங்கள் இப்போ ஆரல்வாய்மொழியில் இருக்கோம். நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலர்ந்து இந்த இடம் வந்து எல்லாருக்குமே நல்ல ஃபெமிலியரான ஒரு இடம். நிறைய ஃபோட்டோ ஷூட்டு, படம் எல்லாமே இங்கே எடுத்திருக்காங்க. இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த இடம் தாண்டி வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லார் மத்தியிலயும் இருக்கு. ஆனா உண்மை அது இல்ல. பெண்களுக்கு டிராவல் பண்றது அவ்வளோ பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களை தடுக்கிற இப்போ வந்து நாங்கள் லேட்டாக கிளம்புனதுனால டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு போகலான்னு இருக்கோம். கங்கை கொண்டானில் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஆமாம், ஆட்டுக்குட்டி பாரு. ஆட்டுக்குட்டி எவ்வளோ ஆட்டுக்குட்டி போகுது பார்த்தியா? இப்போ நீங்கள் வந்து பட்டாசுகள் அப்படிலாம் பாண்டியன் பட்டாசுகள் அப்படிலாம் பார்த்துட்ருக்கீங்க. மோஸ்ட்லி நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன ரஷ்மி வெடி வரும்? ரஷ்மி வெடி, குருவி பார்த்தியா? வெடி, வானவெடி, ஸ்கோடா, எல்லாம் இருக்கு பாரு. எவ்வளோ வானம் இருக்கு பாரு. எவ்வளோ வானம் இருக்கு பாரு. ஸ்கோடா, அப்புறம் மேஜிக், ட்ரீம் பேஷன், ஷார்ட்ஸு, பாம், ஜுராசிக் பாம், வாவ், பென்டகன் ஷார்ட்ஸ், கலர் கொட்டி, பீகாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்வாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்து நாங்கள் எங்களோட ரிலேஷன்ஸ்க்காகவும் எங்களுக்காகவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப சூப்பர்வாக இருக்குது பார்க்கறதுக்கு. பர்ச்சேஸ் முடிஞ்சோடனே கிளம்ப வேண்டியதுதான். இப்போ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இது வந்து பட்டாசுலாம் வச்சுக்கக்கூடிய குடோன். இப்போ அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் பட்டாசு செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம். என்னங்கண்ணா மாற்றி விட்ருங்க. வேண்டாம் இருக்கட்டும். வேண்டாமா அடிச்சு அடிச்சுவோம். சொல்கிறேன் சோளத்து 2 அணவண்டாதான் 2 கிட்ட டிரைவர் 10 பெட்டிங்க. வெளியே வைக்கணுமா? எல்லாம் தள்ளி வைக்கிறேன். தள்ளி வைக்கிறேன். வேண்டா. ஆமாம் ஆமாம் வேணாக்கிட்ட ஒன்று என்ன 10 சாம்பிள் கட்டா ஒரு கட்டு கட்டா 10 ஆ 10 3 கலர் கொண்டு 2 25 ரிங் வீடு கிளாசிக் 5 வெட்டி லாஸ்ட்டில் ஒரு வழியாக வந்து பர்ச்சேஸை முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், பர்ச்சேஸ் முடித்து எவ்வளோ பட்டாசு இருக்குன்னு பாருங்கள். மித்ரா வந்து எல்லாம் பிரித்து வைக்க ஆரம்பிச்சாச்சு இப்போவே. இது வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ண கடைக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. மித்ரா அதை பார்த்தோன்னா குளிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. நாங்கள் மித்ராவை கூட்டிகிட்டு சும்மா போய் காட்டிகிட்டு வந்தேன். நாங்கள் பர்ச்சேஸ் முடித்த உடனே சாப்பிடலான்னு ஈவினிங் சரவண பவன் வந்துட்டோம். கோவில்பட்டியில் இருக்க சரவண பவன். அதில் வந்து வெளியே பார்க்கெலாம் இருந்து சூப்பராக இருந்துச்சு. மித்ராவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் உள்ளே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவள் கூட பார்க்கில் இருந்து விளையாடிட்டு ஈவினிங் கிளம்பிட்டோம். பார்க்கில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஹோட்டல் சரவண பவனுக்கு வெளியே வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு டாய்ஸ் ஷோரூம் இருந்துச்சு. மித்ராவோட டாய்ஸ் ஷோரூம் வீடியோ வந்து நான் தனியாக ஏற்கனவே போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க மேலே உள்ள கார்டில் போய் பாருங்கள். அப்புறம் ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த சைடு போனீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு கண்டிப்பாக போங்க. நல்லா இருந்தது ஃபுட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்து லைஃப் சர்க்கிள்னு ஒரு உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்தது. அங்கே மித்ரா போயெல்லாம் வாங்கிட்டு இருந்தா. அம்மாவுக்கு என்ன வேணும்? பிள்ளைக்கு என்ன வேணும்? இங்கே அங்கே போகக்கூடாது, அங்கே யாரும் இல்லை.
எடுத்து வச்சுன்னா எடுத்துக்கிறேன். அம்மா வாழைப்பழம் நேராக காரில் ஏறி போகிறேன். இருக்க மாட்டேங்க. மித்ரா வந்து அவங்க ஆச்சி தாத்தாவோட இருந்து ஊஞ்சல் இருந்து கொஞ்சம் நாள் ஆடிட்டு இருந்தா. அவளுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகிட்டு இருந்து. அப்புறம் வெளியே வந்து கார்டன்லாம் பார்த்தேன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே நேச்சர் நல்லா ரசிச்சுட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லை. கொஞ்ச நேரம் அவள் ஆடிட்டு இருந்தனால நான் ஃபுல்லாக வெளியெல்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்ச நேரம் மித்ரா கூட அங்கேருந்து விளையாடியாச்சு. இனி கிளம்ப வேண்டியதுதான். நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பும்போது செம்ம மழை. மழையில் வந்து அந்த லைட்ஸ்லாம் பார்த்துட்டு வரும்போது இப்போவுமே தீபாவளி வந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும். அந்த சாங்ஸும் கேட்டுட்டு வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.